வணக்கம் டிபிஏ டாக்ஸ். சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்த மதராசி திரைப்படம் இப்போ ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த மூவியில் ஹீரோயினாக மாலதி கதாபாத்திரத்தில் நடித்தவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலதியா இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பேர் ருக்மணி. இவங்க டிசம்பர் 10, 1996ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது 28 வயதாகுது. ருக்மணி அவங்களோட அப்பா வசந்த் அவர்கள் மிலிட்ரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான அசோக சக்ரா விருதுமே பெற ஒரு மிகச்சிறந்த இராணுவ அதிகாரி. இதே போல் ருக்மணி அவங்களோட அம்மா சுபாஷினி அவங்க பரதநாட்டிய ஆசிரியையாக பணிபுரிகிறாங்க. இதே போல் பல தொண்டு நிறுவனங்களுமே நடத்திட்டு வராங்க ருக்மணி அவங்களோட அம்மா சுபாஷினி அவங்க. ருக்மணி அவங்க ஆர்மி ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் படிச்சிருக்காங்க. இவங்க 2019ஆம் ஆண்டு கன்னட திரைப்படமான பிர்பல் ட்ரையாலஜின்ற திரைப்படம் மூலமாக தான் முதல் முறையாக லீட் ஹீரோயினாக அறிமுகம் வராங்க. 2023ஆம் ஆண்டு சப்தரஜன்ற ஒரு கன்னட திரைப்படத்தில் இவங்க நடித்தாங்க. அதுவும் பிரியான்ற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. இது இவங்களை மிகப்பெரிய புகழ் அளவுக்கு உச்சிக்கு கொண்டு போச்சு. இந்த திரைப்படம் 2 பாகம் முறையாச்சு. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்க தமிழில் முதல் முறையாக அறிமுகமானது இந்த 2025ஆம் ஆண்டு தான். 2025ஆம் ஆண்டு ஏசுன்ற திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவங்களோட ஜோடியாக இவங்க நடித்தாங்க. இப்போது கரண்ட்டாக மதராசி திரைப்படத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க ருக்மணி அவங்க. இது தொடர்ந்து இவங்க அடுத்தடுத்து காந்தாரா 2, டாக்ஸிக் இப்படி பல திரைப்படங்களுமே லீடு ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க. மதராசி மூவியில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிஏ டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.